வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் துணி துவைப்பது எப்பொழுது, அதனால் நன்மையும் தீமையும் எந்த நேரத்தில் இருக்கும், எந்த திசையில் துணி காய் போடும் பொழுது தீமைகள் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி தீமைகள் நடக்குமா, இந்த மாதிரி ஏதாவது சும்மா மனக்குழப்பம்தானா அல்லது அந்த மாதிரி தானா? பாருங்கள், சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, நாங்கள் சார் மத்தியானம் வந்த பிற்பாடு துணியை துவைக்கிறோம், 3 மணி 4 மணி ஆகுது, சாயந்தரம் எடுக்க முடியல, அப்படியே துணியை காய போட்டுடுறோம், அது ஈரமாகவே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி துவைக்கும்போது நாங்கள் பார்த்தோம், எங்கள் வீட்டில் இருக்கிற சிறிய சிறிய குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கெடுது, அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் கேட்டாங்க, சார் நாங்கள் துணியை வடக்கு திசையில் காய வைக்கிறோம், அது நன்மை தானா, அது காய் போடுறது எங்களுக்கு பால்கனியே கிடையாது ஃப்ளாட்டில், என்ன செய்கிறது, வீட்டுக்குள்ளே காய வைக்கலாமா? இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. பாருங்கள், வாஸ்துவில் சூக்ஷ்ம வாஸ்துவில் இது எல்லாமே வருதுங்க. ஆனால் இது எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் எழுதி கொண்டே போங்க. பாருங்கள், துணியை துவைப்பது எப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் காலையில் 4 மணிக்கும் துவைக்கலாம், 5 மணிக்கும் துவைக்கலாம், 6 மணிக்கு துவைக்கலாம், 7, 8, 9, 10, 11 மணி வரைக்கும் துவைக்கலாங்க. இந்த மத்தியானம் உச்சி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, சூரியன் பித்திரர்கள் வர நேரம், அதாவது சூரியனுக்கு தண்ணி விடுற நேரம் முடிஞ்சு பித்திரர்களுக்கு தண்ணி கொடுக்குற நேரம், அதாவது பித்திர பூஜை செய்யும் பொழுது, பித்திர தானம் செய்யும் பொழுது, பித்திர தர்ப்பணம் செய்யும் பொழுது சாஸ்திரத்தில் ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது 12 மணிக்கு அப்புறம் நீங்கள் யாருக்காவது தண்ணி கொடுத்தீங்கன்னா அது பித்திரர்கள் முன்னோர்களுக்கு போய் சேரும். முன்னோர்களுக்கு போய் சேர்கிற காலம் 12 மணிக்கு அப்புறம் தாங்க. அதாவது வட இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்குங்க. இந்த மாலிய மாதம் வரும், அந்த மாதத்தில் 16 நாள் வரைக்கும் அவங்க போன தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்து யாராவது கூப்பிட்டு உங்களால் எவ்வளோ வசதி இருக்கோ அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. வீட்டில் உட்காந்து வெஜிடேரியன் செஞ்சு சாப்பாடு கொடுத்து அந்த குருக்களுக்கு தட்சிணை எல்லாம் கொடுப்பாங்க. பசுவுக்கு தானம் செய்வாங்க. அந்த மாதிரி பல விஷயம்லாம் செய்வாங்க. காக்காக்கு சோறு வைப்பாங்க. அந்த 16 நாளும் அதே தான் வேலை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் பித்திர தர்ப்பணம் டைம் தினம் தர்ப்பணம் செய்கிறதும் காலைல சில பேர் செய்வாங்க, பூஜை செய்கிறவங்க கோயில் போகிறவங்க எல்லாமே செய்வாங்க. ஆனாலும் பெஸ்ட்டு டைம் பித்திரர்களுக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து 1:30 மணிக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் துணியை துவைக்கக்கூடாது. இந்த மாதிரி துணி துவைக்கும் பொழுது வீட்டில் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதுக்கப்புறம் சூரியன் மறைகிற காலம். சூரியன் மறைகிற காலம் பாருங்கள், அசாமில் 4:30 மணி, நம்ம ராஜஸ்தானில் 6:30 மணி, 1 ஹவர் 2 ஹவர் வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 5:30 6 மணிக்கு சூரியன் மறைகிற காலம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளே ஒரு வேலைக்காக அசாம் போயிட்டோம், கல்கத்தாவுக்கு போயிட்டோங்க, 4:30 மணிக்கெல்லாம் இருண்டுடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வாழ்கிறீங்களோ அங்கே சூரியன் மறைகிற டைமை பார்த்துட்டு கொஞ்சம் உஷாராக இருங்க, துணியை துவைக்காதீங்க. அதாவது சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம் துணியை துவைக்காதீங்க அப்படின்னு. ஏனென்றால் அது ராகுவுடைய வேலையை ஆரம்பிக்கும், தத்திரத்தை கொடுக்கும், பல பிரச்சனையை கொடுக்கும், வீட்டில் தேவையில்லாத நோய்கள் சேரும், விவாதம் சேரும். கணவர் மனைவி நல்லா பேசி கொண்டிருப்பாங்க, ஜோசியம் நல்லா ஜாதகத்தை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க துணி துவைச்சி எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ சாயந்தரம், அப்போது அவங்களுக்கு யாருக்காவது ராகு தசை, ராகு பிரதேந்திர அந்தர தசை ஆரம்பித்து இவர்களுக்கு விவாதம் வீட்டில் அதிகமாக ஆரம்பித்து விடும். அதனால் சாயந்தரம் துணியே துவைக்காதீர்கள். இரவில் இன்னும் மோசம், 8 மணிலேருந்து 10 மணி நாங்கள் வேலைக்கு போகிறோங்க, எங்களுக்கு டைமே இல்லை, அந்த மாதிரி சொல்கிறவங்களெல்லாம் சொல்கிறேன், துவைக்காதீங்க, காலையில் துவைங்க. நீங்கள் எவ்வளோ துணி இரவில் துவைக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் வீட்டில் ராகுவின் பிரச்சனை அதிகமாகி பிரச்சனைகள், சண்டைகள், விவாதங்கள் அதிகமாகிவிடும், வீண் விவாதங்கள் அதிகமாகிவிடும்.
சில பேர் சார் நான் 4 மணிக்கெல்லாம் ஜாபில் போகணுன்னா, நீ 4 மணிக்கு ஜாபில் போகணும் எர்லி மார்னிங், திரும்பி நான் வர்றது சாயந்தரம் 6 தான் ஆகுது. அப்பொழுது நீங்கள் காலைல ஒரு 3 மணி துணியை துவைச்சிட்டு காய போட்டுட்டு போங்க தவிர மிட் நைட் 12 மணிக்கெல்லாம் துணியை துவைக்காதீங்க. அது நிஷா காலம். நிஷா காலத்தில் லக்ஷ்மியின் தியானம் செய்ய வேண்டும். லக்ஷ்மியின் தியானம் செய்ய வேண்டும், முன்னோர்களை தியானம் செய்ய வேண்டும், தெய்வத்தை தியானம் செய்ய வேண்டும் தவிர துணி துவைக்கக்கூடாது. இது துணி துவைக்கிறது முடிஞ்சிடுச்சு. இப்பொழுது காய வைக்க வேண்டும். இடமே இல்லை. இப்போ ஃப்ளாட் சிஸ்டம் 5 கோடி 2 கோடி 3 கோடி என்ன கோடி கோடியாக கொடுத்தோம் ஃப்ளாட் வாங்கிட்டோங்க, எங்களுக்கு பால்கனியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க 10 கோடி வரைக்கும். இந்த 1 கோடிக்காரனுக்கு ஒரு 5 அடி 6 அடி 8 அடி தாங்க இருக்குது பால்கனி. என்ன செய்கிறது? ஃபஸ்ட்டு துணி காய வைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வடகிழக்கில் பால்கனி இருந்தால் சூரியன் மறைகிறதுக்கு முன்னே துணி கண்டிப்பாக எடுத்துடுங்க. தென்கிழக்கில் இருந்தால் எடுத்துடுங்க. தென்மேற்கில் பால்கனி இருக்கவே கூடாது. அங்கே துணியை துவைச்சி காய வைக்கவே கூடாது. அங்கே மேற்கு வீடாக இருக்குது, தென்மேற்கில் தாங்க எங்களுக்கு பால்கனி, அங்கே காய வைக்கிறோம். பாருங்கள், சாயந்தரம் சூரியன் மறைகிற நேரத்தில் தென்மேற்கில் பால்கனி இருந்தால் அது பித்திரர்கள், ராகுகள், பேய்கள் வர இடம் அது. அந்த இடத்துலேருந்து காற்று அதில் துணி ஈரமாக காய வச்சுட்டு நீங்கள் ஜன்னலெல்லாம் திறந்து போட்டிங்கன்னா வீட்டில் மனநோயாளிகள் அதிகமாக இருப்பார்கள். வடமேற்கில் இருந்தால் பரவாயில்லை, வடக்கில் இருந்தால் பரவாயில்லை, வடகிழக்கில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் தென்மேற்கில் பால்கனி இருந்து அங்கே துணியை காய போடாதீர்கள். நேர்களே, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நான் சொன்னது செய்து எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.